ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜேஜிகே சீசன் 3 6வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு பர்சனும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கே யோசிக்கிறான். மிகவும் அந்த ஆள் அப்படியே மயக்கிறான். அங்கே பின்னாடி இன்னொரு பர்சனும் வர அதே மாதிரி அகெயின் மயக்கிறான். கையில் ஒரு 2 பேரும் அந்த இடமே என்னடா இது சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு அங்கே பாக்குறாங்க. அதான் நம்ம பாண்டா தான் பயப்புல ஒரு மாதிரி அங்கே உட்காந்து இருக்கும். அங்கே அதை பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்கு ரியலைஸ் ஆகுது, பாண்டா தான் இதுக்கு முன்னாடி அங்கே சண்டை போட்டிருக்கோன்னு. டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிற இந்த டைம்ல இவங்களோட கதையும் அங்கே முடியுது. இதே மாதிரி பாண்டாவும் மிகமியும் மேலே அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்மளுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை வராது இல்லையா? இல்ல பிரச்சனை இல்ல, டோரை நம்ம லாக் பண்ணியே வைக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயின்னு இருக்கும் போது இல்ல கிராராவை இவங்க பாக்குறாங்க. அங்க கிராராக்கும் தெரியுது பாண்டா கூடவே பைக்கியான முடியோட இருக்கிற அந்த பையன். இவனை பார்த்தவனே அங்க டவுட் இன்னமும் கன்ஃபார்ம் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி யூஜி கூட இந்த பையனை பார்த்துருப்பா. பாண்டாவோட ஹெல்ப்பால ஃபிஷிகிரோ இங்க வந்திருக்கான். அப்போ கண்டிப்பா யூஜியும் ஜுஜுட்சு ஹைலேருந்து வந்த பர்சனா தான் இருப்பான். அதனால அங்க கால் பண்ணிருப்பான். இந்த டைம்ல தான் அங்க காலும் வந்திருக்கும். டவுட் வந்தவனே ஓடுறதுக்காக பாக்குறான். உடனே மிகமியும் டிவைன் டாக சமன் பண்றான். ஆனா அத்த செகண்டே அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. பாண்டா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், ஒரு டைமும் நான் கிட்ட நெருங்கலான்னு பார்க்கும் போது இந்த மாதிரி தான் ஆகுது. பாண்டாவை பார்த்தோன்னே கிராரா அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே பாண்டாவும் எவ்வளவோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணு, இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் உங்களோட எனிமி இல்லை, நாங்கள் வந்ததுக்கு காரணமே உங்க கூட பேசணும். பாண்டா, நான் உன்னை எவ்வளவோ நம்பினேன், ஆனால் நீ அநியாயமாக இப்படி ஏமாத்திட்ட. பாண்டா மேலே என்னோட மார்க்கிங் இருக்கு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஹக்காரியோட ரூமை நோக்கி தான் இவ ஓட ஆரம்பிக்கிறா. ஆனால் அதுக்குள்ள மெகுமியோட டிவைன் டாக் அங்கே வர அங்கே முன்னாடியே போக முடியல, பின்னாடியும் வர முடியல. அதுக்கு காரணம் பாண்டா மேலே ஒரு மார்க் இருக்கு, அதே மாதிரி தான் டிவைன் டாக் மேலேயும் மார்க் இருக்கு. ஆனால் மெகுமிக்கு இது என்ன விதமான டெக்னிக்னே அங்க தெரியல. ஏன்னா இது ரொம்ப வியர்டா இருக்கு. அங்க இதனால அங்க பேசுறதுக்கு அவன் ட்ரை பண்றான். கிராரா கொஞ்சோண்டு கேளுங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் டோக்கியோல இப்போ என்ன ஆயின்னு இருக்குன்னு. டோக்கியோல ஒரு பயங்கரமான விஷயம் ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஹக்காரியோட ஹெல்ப் வேணும். நாங்க ஜுஜுட்சு ஹைல இருந்து வரல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன நீங்க சொல்லிருக்கீங்க, எங்களோட ஹெல்ப்பா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களோட கனெக்ஷனை கட் பண்ணீங்க. நான் இப்போ என்னன்னா இப்படி சொல்லிருக்கீங்க. மிக சுத்தமா ஐடியால கிராராக்கும் ஹக்காரிக்கும் இந்த ஜுஜுட்சு ஹைல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு இப்பதான் பாண்டா விளக்க ஆரம்பிக்குது. எல்லாமே ஆரம்பிச்சது கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்க கூட கிளாஷ் ஆனனால தான். இதுக்கு முன்னாடி கிளாஷ் ஏற்பட்டிருக்கும், அதுவும் எதுக்கு? இவங்களோட ஜுஜுட்சு அதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நொபாராவோட டெக்னிக்கை பத்தி சொன்னா அது ஒரு நல்ல ப்ராப்பரான டெக்னிக்கா இருக்கு. இதுவே ஹக்காரியோட டெக்னிக்கை பத்தி சொன்னா அது அப்படி இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓல்டு கர்ஸ்ட் வீடியோ ட்ரெண்ட், இந்த மாதிரி நியூவான டெக் சம்பந்தப்பட்ட கர்ஸ்ட் டெக்னிக்கும் மிக்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் ஹக்காரியோட டெக்னிக்கும். அங்க இந்த மாதிரி டெக்னிக்கை கன்சர்வேட்டிவ்ஸ் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் அதாவது அந்த மேல இருக்கிறவங்க அவங்க பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களா? இதனால தான் இவங்க 2 பேருக்கு இடையில அங்க கிளாஷ் ஏற்பட்டிருக்கும். சரி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்றதுக்குன்னு கோஜோ இருக்கால. அப்படி இருக்கும் போது நாங்க எதுக்கு தேவை? நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. நீங்க எல்லாருமே வேற ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்களே. ஆனா மெகுமியா அதுக்கப்புறம் தான் உண்மையை உடைக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மிஸ்டர் கோஜோ, அவரு ஆல்ரெடி சீல் ஆயிட்டாரு. கேட்டு அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆனா அங்க நம்பல. நம்ம மெகுமிக்கு அங்க புரியுது இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகுதுன்னு. இதனால ரேபிட் எஸ்கேப் அந்த டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். அப்புறம் தான் ஆளு இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்றான். ஒரு ரேபிட் மேலேயும் அங்க மார்க்கிங் அந்த சிம்பிள் இருக்கு, சைட்லயும் அதே மாதிரி மார்க்கிங்கான சிம்பிள் இருக்கு. அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ரேபிட்ஸும் வர கிராரா யோசிக்கிறான், இவன் என்னதான் பண்ண ட்ரை பண்றான்? இதுங்க எல்லாமே ஷிகிகாமி தான். என்னோட டெக்னிக் பேசிக்கலா பர்சனேஜியா மார்க் பண்ணும். அப்படி பார்த்தா இதுவும் ஒரு யூசர் மாதிரி தான். இதனால மொத்தமா அவன் தான் கிரஷ் ஆகி நொறுங்க போறான். ரேபிட் அதிகமா வரும்போது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம அப்படியே கலைஞ்சு போயிது. இதுக்கு காரணம் கிராராவோட அந்த டெக்னிக் தான். மெகுமிக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது. ஏன்னா மெகுமிக்கிட்டையும் அந்த மார்க் இருக்கு, இதே மார்க் தான் ரேபிட் மேலேயும் இருக்கும். அங்க பாண்டா கிட்ட கேட்கும் போது பாண்டாக்கும் அங்க மார்க் இருக்கு. 2 மார்க்குமே வேற. சிம்பிளா சொன்னா இது எல்லாமே ஒரு கான்ஸ்டலேஷன் மாதிரி தான். கான்ஸ்டலேஷன் தான் இதுல ட்ரிக்கா இருக்கு. அங்க இதை பத்தி தான் நம்ம கிராராவும் யோசிக்கிறான். என்ன இது அதுக்குள்ள இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு. இன்னமும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. அங்க மெகுமியும் சொல்றான் கண்டிப்பா இது சவுத் கிராஸா இருக்கும்னு. அங்க இதனால கிராரா ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க இதனால அவனையும் அவன் கத்திக்கிறான், என்ன இது? ச்சே, நான் எதுக்காக அப்படி பண்ண? அவங்களுக்கு அப்சல்யூட்டா ப்ரூஃப் இல்ல இது சவுத் கிராஸ்னு. தேவையில்லாம நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேனா, இதனால அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது கண்டிப்பா சவுத் கிராஸ்னு. இந்த விஷயம் மெகுமியோட சிஸ்டர் வழியா தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சவுத் கிராஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் இருக்கும். அதுபடிதான் அந்த கான்ஸ்டலேஷன் இருக்கும். அங்க இப்ப நம்ம
பாண்டா மெகுமி அவங்க 2 பேரால அங்க நெருங்க முடியுதுன்னா கண்டிப்பா மத்த 2 ஸ்டார் அதால அங்க நெருங்க முடியாது. 2 ஸ்டாருமே அங்க ரிப்பல் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கிராராவும் டோரும் அங்க ஒண்ணு. அதே மாதிரி நம்ம மெகுமி பாண்டா இவங்க 2 பேரால அங்க நெருங்க முடியும். இப்போ ஏவால பியை நெருங்க முடியும், பியால ஏவை நெருங்க முடியாது. அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அப்படி கிராரா டோரு கிட்ட போயிட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா அங்க நெருங்க முடியாது. அதனால அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க, ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு. ஆனா இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வந்து, கண்டிப்பா இதுக்கு இடையில 5வது ஸ்டார்னு ஒண்ணு இருக்கலாம். ஆனா பாண்டா இன்னமும் ஏத்தி வர விதமா 6-7 நீந்தா என்ன ஆகும், மேபி 6-7 இல்லாம இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா கிராரா இப்போ வந்து அங்க காட் பண்ண இருக்கா. ஏன்னா யாருமே நுழைய கூடாது அப்படின்னு தான் அங்க பாக்குறா. ஸ்லிப் ஆகி நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அங்க இப்படி இவங்க யோசிக்க அங்க உடனே அவ காரை மார்க் பண்ணி விட அந்த மார்க்கிங்கும் பாண்டாவோட மார்க்கிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பாண்டாவை அதை அட்டாச் பண்ணிக்குது. ஃபிஷிகுரோ எனக்கு எதுவுமே இல்ல. மெகுமியும் அந்த 5வது ஸ்டாரை நோக்கி தான் போயின்னு இருக்கான். அங்க எதுக்கோ பாண்டா கிட்ட அவன் சொல்லிடுறான், ஏன்னா என்னதான் அதை தள்ள ட்ரை பண்ணாலும் திரும்பவும் வந்துனே இருக்கும். அதுக்கு முன்னாடியே அந்த டிவைன் டாகுக்கு என்னாச்சோ அதே மாதிரி தான் மெகுமி மேல அது எப்படி ஒட்டிக்கிச்சு, அதே மாதிரி பாண்டா மேல ஒட்டிக்கினே இருக்கு. சைடு மெகுமிக்கும் இப்பதான் இந்த டெக்னிக்கை பத்தி புரியுது. இப்போ ஸ்டாரை நம்ம மேல வைக்கணும்னா அவங்க டச் பண்ணணும். ஆனா மெகுமிய டச்சே பண்ணல. அப்பனா கண்டிப்பா அந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னா மத்தவங்களோட கர்ஸ் எனர்ஜி அது மேல தான் அவன் மார்க் பண்ணிருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்னையோ இல்ல அந்த ரேபிட்டையோ டச் பண்ணல. அப்போனா கர்ஸ் எனர்ஜியை தான் மார்க் பண்ணியிருக்கான். ஆனா கேள்வி என்னன்னா, காரை எப்படி மார்க் பண்ணா காருக்குள்ள கர்ஸ் எனர்ஜி எப்படி வந்துச்சு? இந்த இடத்துல கிராராவை தாண்டி வேற யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணின்னு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது கரெக்டா 5வது ஸ்டாரையும் பாக்குறான். ஆனா கிராரா தான் அவளோட எனர்ஜியை வச்சு மார்க் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் மேல அப்ப எந்த விதமான ஐட்டமையும் எரிய முடியாது. அந்த 5வது ஸ்டாரை வெறுமா டச் பண்ணிட்டா போதும் டோரை நெருங்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் இது. நான் நெருங்கலான்னு போறதுக்குள்ள கிராரா அங்க வந்துடுறா. யோசிக்கல ப்ரிசைஸா என்னோட டெக்னிக்கை எப்படி நீ கண்டுபிடிப்பேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் அதுக்கு விட மாட்டேன். இந்த டைம்ல பாண்டாவை அவ கவனிக்கவே இல்லை. பாண்டா அந்த ரேபிட்டை தூக்கி அடிக்க ரேபிட் மூலமா எப்படியோ அந்த டெக்னிக்கை இவங்க உடைக்கிறாங்க. அந்த டெக்னிக்கும் எப்படியோ உடையுது. கான்ஸ்டலேஷன் இது பாக்குறதுக்கு பிளாட்டா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்குன்னு ஏகப்பட்ட டெப்த் இருக்கு. இதனால கிராரா பயங்கரமா கடுப்பாவரா. நீ என்ன யோசிக்கிற, ஓ மேல எந்த விதமான பொருளையும் தூக்கி அடிக்க முடியாதுன்னு யோசிக்கிறியா? அந்த இடத்துல மெகுமி மேல மார்க் பண்ண மாதிரியே அந்த மார்க்கிங்கோட இருக்கிற பொருளை தூக்கி அடிக்க இதுக்குதான் மெகுமியை வெயிட் பண்ணா. கரெக்டான டைம்ல அந்த டிவைன் டாகம் வர வைக்க 10 செகண்ட் கிராரா மேல அது பாயுது. இப்பதான் எல்லா பிளானும் புரியுது. கரெக்டா மெகுமி வெயிட் பண்ணிருக்கான். லைனை தாண்டனோனே கரெக்டா இப்படி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுமே இணையறதை தடுக்கணும்னா இந்த டெக்னிக்கை கேன்சல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பண்ண இதை ஒரு வாய்ப்பா வச்சு மெகுமி ஃபைனலி அவளை பிடிக்கிறான். லைட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். இவளோட பேரு கிராரா அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையிலேயே இவன் பையன். ஆனா என்ன பண்றது, இவளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படி இருக்கா. அதனால தான் அப்படி சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த இடத்துல டிவைன் டாக் ஒண்டி புல்லாவலனா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் கிராரா சொல்றான். இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்றான். என்னன்னா எது அதிகமான கர்ஸ் எனர்ஜியோட இருக்கோ அது வந்து அட்ராக்ட் ஆகுது. ஏதாவது கவனிச்சா இதே விஷயம் தான் அங்கேயும் ஏற்படுச்சு. நீ உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இயரா என்ன, ஏன்னா உனக்கு இந்த அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் மிகவும் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கறான், தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க, உங்க ஹெல்ப் அது எங்களுக்கு வேணும். டைம்ல யூஜி பறந்து வர ஹக்காரியோட என்ட்ரியும் இப்பதான் வந்து ஆளு பயங்கரமா அடிக்கிறான். அங்க அடி வாங்குற வரைக்கும் நீ சொல்றதை கேட்கறேன் அப்படின்னு சொல்ல யூஜிக்கும் வேற வழி இல்ல. இங்க அடிய வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் ஷிபுயால ஏற்பட்ட ஃபைட் மாதிரி இல்ல. கொஞ்சம் பேக்குற அளவுக்கு பயங்கரமா அடிக்கிறான். ஒரு சைடு கிராராக்கே கஷ்டமா இருக்கு. அட ஹக்காரி கொஞ்சம் கேளு, அவங்களுக்கு உன்னோட ஹெல்ப் வந்து வேணுமா? என்னோட செம்பாய் வந்து சொன்னாரு நீங்க இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்னு, அதனால உங்க ஹெல்ப் வந்து வேணும். என்னது உனக்கு என்னோட ஹெல்ப் வந்து வேணுமா? இப்ப கேக்குறதுக்கு நீங்க வந்திருக்கனா உன்னோட உயிரை நீ பணைய வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும். உன்னோட உயிரை ரிஸ்க்ல போடுறதுக்கு நீ தயாரா இருக்கியா? எனக்கு தெரியல அந்த ஓல்டு மேன் யாகா ஏன்னா எதுக்காக உன்ன மாதிரி ஒரு லூசரா ஒரு வெச்சன் இருக்காரோ அது எனக்கு தெரியல எந்த ரீசன்னு. ஆனா நான் ஒரு காகு கர்ஸ் எனர்ஜியை அழிக்கிறதுக்கு நான் இருக்கேன். இதை கேட்கிறவன் இன்னமும் கடுப்பாயிட்டு பயங்கரமா அடிக்கிறான். அங்க பின்னாடியே மெகுமே கத்துறான். யூஜி ரொம்ப தூரமா போயில அவ்வளவுதான் ஏந்து போயிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டா ஒரு போலான்னு இருப்பாரு. ஆனா நம்மாலு சீனா அப்படியே பின்னாடி வந்து நிக்க செகண்ட் ஹக்காரி ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா எப்படி இவன் உயிரோட இருக்கான் அதுவே தெரியல. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பஞ்சஸ் அங்க விட்டுருப்பான். போ ஆளு நல்லா நிக்கிறான். ஆமா நீ உண்மையிலேயே என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன் நான் ஒரு காகு. என்னோட வேலை என்னன்னா கர்சஸை நான் வந்து அழிக்கணும். அதுக்காக நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஈவன் உங்க கூட பிளே பண்ணுமா தாராளமா நான் அதுக்கும் தயாரா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேஷனை பார்த்தோன்னே அவருக்கும் புரியுது யூஜி எந்த அளவுக்கு பேஷனா இருக்கான்னு. எதனால அங்க ஒத்துக்கிறான் ஹெல்ப் பண்றேன்னு. என்னதான் ஜுஜுட்சு ஐயா நம்ம ஹக்காரி வெறுத்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டா கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. எப்படி இவங்க பேசும்போது புதுசா அங்க ரூல் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ரூல் நம்பர் 9 அது புதுசா ஆட் ஆயிருக்கு. மற்ற பிளேயர்ஸோட நேம் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் ரூல் ஆட் ஆயிருக்கா, அவங்க கரண்டா எந்த காலனில இருக்காங்க எல்லாத்தையுமே அங்க பார்க்க முடியுமா. இந்த ரூல் ஆட் பண்ணது இஜிமே காஷிமோ அப்படின்னு ஒரு பர்சன் தான். அங்க ஆளு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான். ஏன்னா இப்போ இருக்க ஆளுங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா
எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சுகுணா எங்க இருக்க நீ? நாலு ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கான். இந்த இடத்துல ஆல்ரெடி இவன் கிட்ட ஒரு 200 பாயிண்ட் இருக்குமா. ஸோ இதனால இவன் ஒரு ரூலை ஆட் பண்றான். நேமு அவங்க எந்த காலனில இருக்காங்க அவங்களோட இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையுமே பிளேயர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியும்னு அதை ஆட் பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த ஹிஜிமே காசிமோ தான். இவனும் ஒரு பழைய சாசரரு அப்படின்னு இவனை காட்ட இங்கே அந்த எபிசோடும் முடியுது. இவன் ஒண்டி இல்ல, இன்னொருத்தனும் இருக்கான், ஒரு லாயரு. அவன் யாரு என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சுகுணா கூட ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஸோ என்ன ஏது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பொறுமையா பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.